அப்பாடா, இங்கேருந்து அக்கலுக்கு கரெக்டாக கீழே இருந்து இங்கே வரைக்கும் இடுப்பு தாண்டி டொயிங்க்கு இங்கே வரைக்கும் பாதி டிஸ்டன்ஸுக்கு மேலே. ஓகே, இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு கேப் கொடுத்து வச்சுருக்காங்க. ஜிப்பு போட்டு இந்த ஓப்பனிங் எதுக்கு எனக்கு நிஜமாகவே புரியல. இது க்ரியேட்டிவிட்டியா, இது மிஸ்டேக்கா, இல்லை என்ன இது? பின்னாடி ஜிப்பு கொடுக்கறதுக்கு இங்கே கொடுத்துட்டாங்களா? நானே ஜிப்பு பார்க்கும்போது ஓகே, இது ஏதாவது இடுப்பு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. இங்கே வரைக்கும் ஓப்பனிங்கு. இங்கே எதனால் தேவையே கிடையாது. இங்கே நம்ம இடுப்பும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, நல்லா தாராளமாக இருக்குது. இங்கேயும் நமக்கு ஆக்சுவலி ஜிப் தேவை. இவ்வளோ பெரிய கழுத்து இருக்குது, ஈஸியாக எவ்வளோ பெரிய தலை இருந்தாலும் பூசணிக்காவே, ஒரு பெரிய பூசணிக்காவே இது உள்ளே போகும், அவ்வளோ பெரிய கழுத்து இருக்குது. ஸோ இங்கே எதனால் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நிஜமாகவே புரிஞ்சுருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் போடுங்க. என்ன ஷாப்பிங் நடக்குது? பெட்ஷீட்டா? என்ன கலர்? ஆரஞ்சா? பெட்ஷீட் கூட ஆரஞ்ச் அண்ட் பிளாக்ல தான் தேடுவோம். பெட்ஷீட் ஆரஞ்ச் அண்ட் பிளாக். அதர் செலக்ட் பண்ண பெட்ஷீட் ஆரஞ்ச் அண்ட் பிளாக். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சட்டு போட்டு இந்த சமையல் முடிக்கிறோம். ப்ரீப்ரெப் பண்ணியாச்சு. வெஜிடபிள்ஸ் மட்டும் நறுக்கிட்டு நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணிடுறோம், டாஸிங்கு. அப்புறம் வந்து நம்ம ரசத்துக்கும் ப்ரீப்ரெப் பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு ரசம் தாளிச்சிடணும். ரைஸ் வைக்க போகிறதில்ல, மிச்சம் எல்லாமே ரெடி. கொஞ்சோண்டு பாத்திரம் இருக்குது, அதை மட்டும் தேய்ச்சிட்டாக்கா மேலே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ போயிட்டு சமையல் முடிச்சிடுறோம். ஸோ இந்த விழா வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுதான் எனக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதுதான் ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருந்துச்சு. வீடு நல்லா இருக்குது, பெருசாக இருக்குது, வசதியாக இருக்குது, பட் யார் மெயின்டைன் பண்ணுறது? நம்ப மாட்டிங்க, வெளியில் ரேட்டு வந்து 1000 ரூபானா இங்கே 5000 ரூபா கேட்குறாங்க ஒரே வேலைக்கு. ஓகேவா? மெய்டு வந்து எக்கச்சக்கம். விழானாவே அப்படியே ரேட் டபுள் ட்ரிப்பிள். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, வீடு துடைக்கிறதுக்கு மட்டும் 6000 ரூபா. ஓகேவா? அந்த மாதிரியெல்லாம் வேலை போயிட்டுருக்கு. 10,000 அந்த மாதிரியெல்லாம் வேலை. ஓகேவா? மினிமம் பார்த்தீங்கன்னா 6000 ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது நம்ம வீடு எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு இருக்கும்போது சொன்னால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. எனக்கு அப்பார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறதை விட இந்த விழா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ பொறுமையாக கொஞ்சம் நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதோ என்னோடய ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி கிச்சன், அப்புறம் வந்து ஃபுல் வீடு எப்படி வந்து பெருக்கிறதுலேருந்து, துடைக்கிறதுலேருந்து, பாத்ரூம் க்ளீனிங்லேருந்து, டஸ்டிங்லேருந்து, பாத்ரூம், கிச்சன் எல்லாமே A to Z, டீப் க்ளீன், ஷாலோ க்ளீன், டெய்லி க்ளீன், ருட்டீன் க்ளீன், வீக்லி க்ளீன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகி போச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இந்த கார்டன் ஒர்க் வேறு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகேவா? வெளியில் கார் பார்க், அப்பார்ட்மெண்ட்டில் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. வெளியிலலாம் நமக்கு பிரச்சனை இல்லை, வீட்டுக்குள்ளே வரைக்கும் தான் நம்ம பிரச்சனை. பட் இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக வீட்டுக்கு வெளியில் மாடி வேறு இருக்குது. ஸோ இதெல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா. ஓகேவா? அண்ட் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஃப்ளோர் இருக்குது. இவ்வளோலாம் இருக்கும் போது கூட எனக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டை விட இது கொஞ்சம் ரொம்பவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியுது. டீட்டெயில்டாக வந்து ரொம்ப ஈஸியாக என்னோடய ஸ்டைலில் எப்படி வீடு வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன்னு நான் கேஷுவலாக ஒரு வீடியோ போடுறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹக்கா நூடுல்ஸ் வீட்லேயே செய்கிறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக். 100% ஒர்க் அவுட் ஆகும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்கும். லாஸ்ட்டில் நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பச்சையாக நறுக்கின ஜூலியன்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பாருங்கள் கேபேஜ், அப்புறம் பச்சையாக கட் பண்ணி வச்சுருக்க ஜூலியன்ஸ், வெங்காயம் பச்சையாக. ஓகேவா? நான் வந்து காய்கறியோடு சேர்த்துக்கல, வெங்காயம் இப்போ தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா காய்கறியோட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பட் இந்த ஸ்டேஜில், ஃபைனல் ஃபினிஷிங் ஸ்டேஜில் ஃப்ளேமை கொஞ்சம் ஃபுல்லாக ஹையாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் நல்லா இதை டாஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இது வேகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த க்ரன்ச் மெயின்டைனாக இருந்தால் போதும். நல்லா அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டாக்கா நம்ம சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நல்லா க்ரன்ச்சியாக, ஜூஸியாக அந்த பைட்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஹை ஃபர்னஸில் செய்வாங்க, பெரிய கடாய் ஒர்க்கில் செய்வாங்க. வீட்டில் வந்து அந்த அளவுக்கு அவுட்புட் கிடைக்காது. பட் இப்படி செஞ்சோன்னா ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி நமக்கு ஃப்ளேவர் அண்ட் ஃபீல் கிடைக்கும் நூடுல்ஸ் சாப்பிடும்போது. ஸோ இந்த ட்ரிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா க்ரன்ச்சி, ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் ஃபீலோட, ஃப்ளேவரோட லோடட் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் நல்லா பொலன்னு செம்ம டேஸ்டி யம்மி ரெடி. முட்டை வேணும்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒயிட் பெப்பர் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் பிளாக் பெப்பர் தூள் தான் இருக்குது, அது சேர்த்தாச்சு.
அவ்வளோதான், என்ஜாய். சவுண்டு பார்த்தீங்களா? நம்ம கோவிலில் விசேஷம். நேற்று செம்மையாக டெக்கரேஷன். நேற்று போயிட்டு வந்த கோவில், ஓகேவா? ஆனால் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கோவிலெல்லாம் கழுவி லைட்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி நைட்டுக்கு செம்ம தீபாவளி மாதிரி பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. நேற்று கேட்கும் போது கிரகம் எடுக்கிறாங்களா. இன்றைக்கி தான் சாமி கிரகம் எடுத்துட்டு நாளைக்கு மறுபடியும் திரும்ப கூட்டிகிட்டு வருவாங்களா. பக்கத்து ஊருன்னா எனக்கு எது தெரியல. இது ஃபுல்லாக வில்லேஜ் தானே. ஸோ இந்த வில்லேஜிலேருந்து இந்த கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு சாமியை கூட்டிகிட்டு போயிட்டு நாளைக்கு மறுபடியும் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ சாயங்காலமாக போவோம். நான் இப்போ நான்வெஜ் சாப்பிட போகிறதில்ல. சரி, நம்ம சமையல் ரெடி பாருங்கள். என்ன நல்லா இருக்குது சவுண்டு. ஸோ நம்ம நூடுல்ஸ், வெஜ் ஹக்கா நூடுல்ஸ், சவுமீன்னு சொல்லுவோம், சவுமீன். இது நம்ம சிக்கன் குழம்பு. அதே பாத்திரத்தில் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சூடாக ரசம், நல்லா பூண்டு தட்டி போட்டு மிளகு சீரகம் ரசம். இது ரைஸ், இது நம்ம இட்லி. அவ்வளோதான். ஸோ இப்போ சாப்பிட போகிறதில்ல. மணி கிட்டத்தட்ட 1:30 ஆகி போச்சு போல். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் துடைக்கணும், அடுப்பெல்லாம் துடைக்கணும். அதுக்கு முன்னாடி பாத்திரம் க்ளீன் பண்ணிடணும். நம்ம வீட்டில் ஆளெல்லாம் வச்சா வேலைக்கே ஆகாது. ஒரு வேலைக்கு வேணால் வைக்கலாம், ஆனால் அது என்ன யூஸ்? 3 வேலைக்கு நம்ம வீட்டில் இவ்வளோ பாத்திரம் வந்து விடும். சமையல் இருந்தாலும் சரி, சமையல் இல்லைனாலும் சரி, இவ்வளோ பாத்திரம் அசால்ட்டாக வந்து சேரும். காலையில் ஒரு பேட்ச் கழுவியாச்சு, நைட்டுக்கு கழுவிட்டு தூங்குறேன். ஸோ இது வந்து இப்போ சேர்ந்த பாத்திரம். சாப்பிட்டுட்டு அப்புறம் இது ஃபஸ்ட்டு கழுவிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பாத்திரம் வரும், அதுவும் தேய்க்கணும். ஆச்சரியப்படுற மாதிரி விஷயமே கிடையாது நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா வீட்டுக்கு நடக்கிற ரெகுலர் விஷயம் இது. பசங்க இருக்கிற வீட்டில் ஸ்பெஷலி. ஸோ பழகிருச்சு எனக்கு. பசங்க ஸ்பூன் சாப்பிட்டு அப்படியே வைக்கிறது, கிளாஸு கப்பு தட்டுன்னு வந்துட்டே இருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம வீட்டில் வந்து கார் வாஷ் பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது. என் ஹஸ்பண்டு பசங்க எப்பயாவது கூட சேர்ந்துப்பாங்க, வாஷ் பண்ணிடுவாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது எங்களுக்கு கார் வாஷ் பண்ணுறதுக்கும் ஆள் இருந்துச்சு. இப்போ அதுக்கும் ஆள் வச்சுக்கல. ஸோ எவ்வளோ நம்ம செல்ஃப் சஸ்டெயின்டு, செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்குமோ நமக்கு நல்லது. கொஞ்சம் சேலஞ்சிங் தான், பட் நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம காசும் சேவ் பண்ணுறோம். Last bite. Cheers. நேற்று வந்து அம்மாவும் தம்பியும் வந்திருந்தாங்க. தம்பி வந்து பசங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி நேற்று ஃப்ரீயாக இருந்தான். ஸோ அம்மாவையும் வரும்போது கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ தண்ணியாக குழம்பு, லைக் ரொம்ப தண்ணியாக சிக்கன் குழம்பு சூப்பு மாதிரி. இப்போ கொஞ்சம் திக்காகி போச்சு. லைட்டாக தேங்காய் அரைச்சி லாஸ்ட்டில் ஊற்றியாச்சு. ஸோ இந்த குழம்பு தான் வச்சுருந்தேன். நல்லா மிளகு சீரகம் எல்லாம் அரைச்சி கோல்டுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் மிச்சம். இன்றைக்கும் சேர்த்து வச்சுட்டேன். ஹாப்பி ஹோலி, ஹாப்பி மண்டே. இன்றைக்கி வீடியோ போடாமல் நாளைக்கு போடலான்னு உட்காந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் இப்போ பெட்டராக இருக்குது த்ரோட்டு. இருந்தாலும் அந்த டென்ஷன் இருக்குது, த்ரோட்டில் இரும்பல் இருக்குது. ஸோ பாருங்கள், ஒரு ஷாப்பிங் ஹால் முடிக்கணும். ஸோ நம்ம கெஸ்ட் ரூம் டூர் நீங்கள் பார்த்தீங்களா, இதுதான் கெஸ்ட் ரூமு. ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்கேஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ பார்த்துருக்கிற ஒரு குட்டி ஷாப்பிங் ஹாலோட ப்ராடக்ட் லிங்க்ஸ் உங்களுக்கு இன்னும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும். ஸோ ஹோலி நீங்கள் விளையாடுறீங்களா? எனக்கு ஹோலி பிடிக்கும், பண்டகை அந்த ஃபீல் செலிப்ரேஷன் எல்லாமே பிடிக்கும். பட் எனக்கு அந்த தண்ணியில் அந்த மெஸ்ஸி எனக்கு பிடிக்காது. சின்ன வயசில் நான் நிறையா விளையாடிருக்கேன். ஸோ எங்கள் கம்யூனிட்டியில் வந்து அடுத்த வாரம் தான், அடுத்த வீக்கெண்டு போல் விளையாடலான்னு பேசியிருக்கோம். இப்போ ஃபுல் பெங்களூர் முழுக்க ரூல் போட்டாச்சு. தண்ணி
செலவு பண்ணி ஹோலி விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே தண்ணி பிரச்சனை இல்லை இல்லை, ஆனால் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். விளையாடும் போது ட்ரை கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி விளையாடினா எப்போவுமே பெட்டர். ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து டடாயிங் கோல்டு ஸ்டட். இது ஸ்டட்டுன்னு சொல்கிறதா ரிங்குன்னு சொல்கிறதா இல்லை ஒரு பெண்டன்ட் ஸ்டைலில் ஒரு இயர் ரிங்கு, 14 கேரட் கோல்டு. ஓகேவா, அமேசானில் நான் வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். நல்லா க்ளோஸ்அப் லவுட் அண்ட் கிளியர் பளிச்சுன்னு தெரியும். ஸோ இவ்வளோ தான், சிம்பிளாக இருக்குது. இது நம்ம செகண்ட் இயரிங்கில் கூட போட்டுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ரெகுலர் இதுக்கு ஈவன் கேர்ள்ஸ் குட்டி பசங்க போட்டால் கூட நல்லாயிருக்கும். என் ஃபேஸ் பெரிய ஃபேஸு, இதில் எவ்வளோ பெரிய இயரிங் போட்டாலும் சின்னதாக தான் தெரியும். பட் இது ரொம்ப டீசென்ட் சைஸ், ரெகுலர் யூஸ்க்கு ஓகே. பாருங்கள், நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. லைட் வெயிட்டு. ஸோ நமக்கு வந்து எல்லா அவுட்ஃபிட்ஸோட மேட்ச் ஆகிடும். வெஸ்டர்னுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம நார்மல் இந்தியன் எத்னிக் இதுலேயும். இப்போ பாருங்கள், நல்லா க்ளோஸ்அப்பில் ஸ்லேயிங் பை நீலிமான்னு சொல்லிட்டு 14 கேரட் ஹால்மார்க் கோல்டு பட் இயரிங். இது வந்து ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் உமன். நல்ல எக்கானமிக்கல் பை இது. இது வந்து நல்ல ஒரு கிஃப்ட். இது பியூட்டிஃபுல் கிஃப்டிங் ஆப்ஷன். இது விலை வந்து அரௌண்ட் 4500, 448 ருபீஸ். நல்லா இருக்குது பாருங்கள், என்ன ப்ரிட்டியாக இருக்குது. பிளாக் பா, இது எனக்கு பார்த்த உடனே அவ்வளோ பிடிச்சிச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள், என்ன மாதிரி லுக்கு. டேங் பாருங்கள், என்ன மாதிரி டேஸ்லிங் லுக்கு. செம்ம கிளாஸ். ஸோ இதோட ஜீன்ஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். இது கூட இந்த மாதிரி ஒயிட் இல்லை பேஜ் பேண்ட்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். இதில் எத்தனை கலர்ஸ் இருக்கோ அத்தனை கலர் பேண்ட் போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு அவ்வளோ அழகாக பாருங்கள். ஃபுல் ஸ்லீவ்ஸ், ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்லீவ்ஸ். இங்கே எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கு, இங்கே எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கு, இங்கே ஃபுல்லாக எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கு. பிரிண்டட் பேக்ரவுண்டுக்கு மேலே நல்லா மல்டி கலர்டு பிளாக் பேக்ரவுண்டில் மல்டி கலர்டு பூவில் நல்லா பிரைட் ஒயிட் எம்ப்ராய்டரியில் பாருங்கள், என்ன மாதிரி செம்ம லுக். இதுதான் இந்த குர்த்தியோட பேக். இங்கேயும் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கு. ஸோ மெட்டீரியல் கொஞ்சம் மெலிசாக இருக்குது, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் கிடையாது, கொஞ்சம் மெலிசாக இருக்குது. ஆனால் இந்த குர்த்திக்கு, இந்த லுக்குக்கு, இந்த டிசைனுக்கு, எம்ப்ராய்டரிக்கு 10 on 10 கொடுப்பேன் நான் மார்க்ஸ். இந்த பிரிண்டட் காட்டன் சிக்கன் காரி குர்த்தியோட விலை 998 ருபீஸ். 1000 ரூபாய்க்கு 2 ரூபாய் கம்மி. அடுத்தது 2 வீட்டுக்கு போடுற மாதிரி ஒரு சிம்பிள் கவுன் இல்லை ஃப்ராக், சிங்கிள் பீஸ் அவுட்ஃபிட். இதெல்லாம் இதுவும் நம்ம வெளியிலையும் போட்டுக்கலாம். நான் வீட்டுக்கு போடுறதுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ பாருங்கள், இது வந்து நல்லா டீல் பீகாக் ப்ளூ, பீகாக் பச்சையில் பீகாக் ப்ளூ. ஸோ இது வந்து பார்த்திங்க கீழே ஃப்ரில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆங்கிள் லெங்க்த்துக்கு வரும். ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப கம்ஃபர்டபுள். நல்லா சாஃப்ட் மெட்டீரியல், ரேயான் ஃபேப்ரிக்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுற அப்புறம். ஸோ இது வந்து சாலிட் கலர் ஆச்சு, அதாவது சிங்கிள் கலர். ஃப்ரண்ட் பேக் இவ்வளோ தான், டிசைன் இவ்வளோ. 3/4 ஸ்லீவ்ஸ், கொஞ்சம் இங்கே எலாஸ்டிக் கொடுத்துருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு முட்டிக்கு கீழே வரும். ஸோ இது வந்து சின்ன ஸ்லீவ்ஸு, ஸ்ட்ரைப்ஸு, நல்லா பிரைட் ரெட் அண்ட் டார்க் கலரில் ஸ்ட்ரைப்ஸு. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு இதுவும் கொடுத்துருக்கு. அப்பாடா, இங்கேருந்து அக்கலுக்கு கரெக்டாக கீழே இருந்து இங்கே வரைக்கும், இடுப்பு தாண்டி டொயிங்க்கு இங்கே வரைக்கும் பாதி டிஸ்டன்ஸ்க்கு மேலே. ஓகே, இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு கேப் கொடுத்து வச்சுருக்காங்க. ஜிப்பு போட்டு இந்த ஓப்பனிங் எதுக்கு எனக்கு நிஜமாகவே புரியல. இது க்ரியேட்டிவிட்டியா, இது மிஸ்டேக்கா, இல்லை என்ன இது? பின்னாடி ஜிப்பு கொடுக்கறதுக்கு இங்கே கொடுத்துட்டாங்களா? நானே ஜிப்பு பார்க்கும்போது ஓகே, இது ஏதாவது இடுப்பு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா ஓப்பன் ஆகிட்டே இருக்கு. இங்கே வரைக்கும் ஓப்பனிங்கு. இங்கே எதனால் தேவையே கிடையாது. இங்கே நம்ம இடுப்பும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, நல்லா தாராளமாக இருக்குது. இங்கேயும் நமக்கு ஆக்சுவலி ஜிப் தேவை. இவ்வளோ பெரிய கழுத்து இருக்குது, ஈஸியாக எவ்வளோ பெரிய தலை இருந்தாலும் பூசணிக்காவே, ஒரு பெரிய பூசணிக்காவே இது உள்ளே போகும், அவ்வளோ பெரிய கழுத்து இருக்குது. ஸோ இங்கே எதனால் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நிஜமாகவே புரிஞ்சிருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் போடுங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் ஓகே, இந்த ஓட்டை எதனாலன்னு தெரியல. க்ரெப் துணியில் இந்த மல்டி கலர்டு ஃப்ளேட் ட்ரெஸ்ஸோட விலை 483 ருபீஸ். டீல் ப்ளூ கலரில் ரேயான் ஃபேப்ரிக்கில் இந்த ட்ரெஸ்ஸோட விலை 997 ருபீஸ். இந்த ஷூ பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். விஹானோட ஷூஸ் இது, மென்ஸ் ரன்னிங் ஷூஸ், ஆதிதாஸ். விலை வந்து 1619 ரூபாய். டூ மச் கிரியேட்டிவிட்டி போல். ட்ரெஸ்ஸு ஓகே, ஆனால் இந்த ஓட்டை நாட் ஓகே.
சரி, ஜிப்பு இருக்குது, ஜிப்பு போட்டு கவர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த லிங்க்ஸ், ப்ராடக்ட் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம ரூம் டூரை செக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸ் லைவாக இருக்குது. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிடும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து ஷூ வந்து யூஸ் பண்ணி கீழே இதுவாக இருக்குது. நான் போய் பார்த்தேன். அது போயிட்டு இங்கே தூக்கிட்டு வரணுமா, நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டுறேன். நம்ம எப்போயாவது கீழே போகும்போது அந்த ஷூ வந்து உங்களுக்கு மேபி அடுத்த ஹாலில் காட்டுறேன், இல்லை எப்பயாவது காட்டுறேன். இப்போதைக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். அவ்வளோதான், ஹால் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். பாய் மேத்ஸ் எக்ஸாம் எப்படி போச்சு பாய்? எவ்வளோ மார்க்ஸ் வரும் பாய்? ஹலோ, அவுட் ஆஃப் 80 எவ்வளோ வரும்? இப்போ தான் 70 அபவ்னா இப்போ எவ்வளோ சொல்கிறான்?